எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. தொடச்சுட்டு கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா. பவித்திரத்தை எடுத்து மோதிர விரலில் போட்டுக்கோங்க. 2 கட்ட கர்ப்பங்கள் எடுத்து காலங்கீழ போட்டுக்கோங்க. ஜலம் எடுத்து கையை தொடச்சுட்டு 2 கர்ப்பங்கள் எடுத்து பவித்திரத்தோட சேர்த்து கையில மடக்கிக்கோங்க. கையில மடக்கிண்டு 2 கைகளாலையும் தலையில கொடுத்துக்கோங்க. சுக்லாம் வரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் ஹோஹ், ஓம் ஹுவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ஓம் ஆபஹ ஜ்யோதிரஸஹ அமிர்தம் பிரம்ம பூர்புவः சுவரோம். வலது காது தொட்டுக்கோங்க. ஓம் ஓம் ஓம். சங்கல்பம் பண்ணிக்கோங்க. 2 கைகளையும் இந்த மாதிரி வச்சுட்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபி வா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அப்யந்தரஹ சுசிஹி மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வ்யபோஹதி ந சம்சயः. ஸ்ரீராம ராம ராம திதிர்விஷ்ணுः ததா வாரः நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்த. அத்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோः தட்சிணே பார்ஷ்வே சகாப்தே अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादीनां षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ कन्यामासे कृष्णपक्षे द्वादश्यां पुण्यतिथौ भानुवासर मघानक्षत्र युक्तायां विष्णुयोग विष्णुकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां द्वादश्यां புண்ணியதிதௌ. எல்லாரும் பூனல இடம் பண்ணிட்டு அவருடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் மம பித்ருபிதாமஹ பிரபிதாமஹானாம். எல்லாரும் அம்மா வழியினுடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம்
वसुरुद्र आदित्य स्वरूपाणां मम सपत्नीक मातामह मातुः पितामह मातुः प्रपितामहानां उभयवंश पितॄणां तत्तत् गोत्राणां तत्तत् शर्मणां वसु स्वरूपाणां पितृव्य मातुलादि वर्गद्वय अवशिष्टानां सर्वेषां कारुणिक पितॄणां अक्षय्य तृप्त्यर्थं कन्यागते सवितरी आषाढ्यादि पंचम अपरपक्ष प्रयुक्त महालय पुण्यकाले ஒரே ஒரு நாள் தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் சக்கரன் மகாலய ஸ்ராத்தம் திலதர்ப்பண ரூபேண அத்ய கரிஷ்யே அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. 16 நாளும் தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் பக்ஷீய மகாலய ஸ்ராத்தம் திலதர்ப்பண ரூபேண அத்ய கரிஷ்யே அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. எல்லாரும் தர்பைய இடது பக்கம் கீழே போட்டுடுங்க, வடக்க போட்டுட்டு பூனது சரியா போட்டுக்கோங்க. சரியா போட்டு ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. எல்லாரும் தாம்பாளத்துல இந்த மாதிரி 2 பக்கமும் கட்டதிருப்பங்களை போட்டுக்க வேண்டியது. தெற்கு நுனியாக கூர்ச்சம் வச்சுக்கணும். அதாவது இப்போ நான் ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி கூர்ச்சம் உபயோகப்படுத்துறவா கூர்ச்சத்தினுடைய நுனி, அதாவது கூர்ச்சத்தினுடைய நுனி ரைட் சைடில், உங்களுக்கு ரைட் சைடு தெற்கு நுனியாக வரணும். இந்த மாதிரி வச்சுட்டு தர்ப்பணம் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி கூர்ச்சம் உபயோகப்படுத்தக்கூடியவா இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கக்கூடிய இடம் லெஃப்ட் சைடில் வரணும், இந்த நுனி ரைட் சைடில் வரணும். இந்த மாதிரி வச்சுட்டு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. எல்லாரும் பூனல் இடம் பண்ணிட்டு 2 எள்ள கையில் எடுத்துக்கோங்க. ஏத பிதரஹ சோம்யாசஹ கம்பீரேபிஹி பதிபிஹி பூர்விணீபிஹி दत्तास्मभ्यं द्रविणेह भद्रं रयिञ्चनः सर्ववीरं नियच्छत उशन्तस्त्वा निधीमहि उशन्तः समिधीमहि उशन् उशत आवह पितॄन् हविषे अत्तवे. 2 எள்ள கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சொல்லுங்க. अस्मिन् कूर्चे सकारुणिक वर्गद्वय पितॄन् आवाहयामि. அந்த எள்ள கூர்ச்சத்தினுடைய மேல போட்டுடுங்க. 2 கட்டதர்பங்களை எடுத்து அந்த கூர்ச்சத்து மேல வைங்க. சகாருணிக वर्गद्वय पितॄणाम् இதமாசனம். மறுபடியும் 2 எள்ள எடுத்து அந்த கூர்ச்சத்து மேல போட்டுடுங்க. सकलाराधனை சுவர்ச்சிதம். அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவனுடைய பேர் சொல்லிக்கணும். 2வதாக கோத்திரம் சொல்லிட்டு தாத்தாவனுடைய பேர் சொல்லிக்கணும். 3வதாக கோத்திரம் சொல்லிட்டு கொள்ளு தாத்தாவனுடைய பேர் சொல்லிக்கணும். இந்த மாதிரி பித்ருவர்க்கத்துல 6 ஜெனரேஷன், அதுக்கப்புறம் அம்மாவனுடைய வழி 6 ஜெனரேஷன், 12 ஜெனரேஷன்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் காருணிக்க பிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம். நான் கோத்ரான சர்மனஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல நீங்க உங்களுடைய கோத்திரத்தையும் யாருக்கு தர்ப்பணம் பண்றீங்களோ அவருடைய பேரை சொல்லிக்க வேண்டியது. எல்லாரும் எள்ளு எடுத்துக்கோங்க, சொல்லிக்கோங்க. கோத்ரான शर्मणः वसुरूपान् पितॄन् स्वधा नमस्तर्पयामि। गोत्रान् शर्मणः वसुरूपान्
पितॄन् स्वधा नमस्तर्पयामि गोत्रान् शर्मणः वसुरूपान् पितॄन् स्वधा नमस्तर्पयामि ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு தாத்தா பேரு சொல்லிக்கோங்க கோத்ரான் शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वधा नमस्तर्पयामि गोत्रान् शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वधा नमस्तर्पयामि गोत्रान् शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वधा नमस्तर्पयामि மூணாவது கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜெனரேஷன்ல இருக்கிறவருடைய பேரை சொல்லிக்கோங்க கோத்ரான் शर्मणः आदित्य रूपान् प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि गोत्रान् शर्मणः आदित्य रूपान् प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि गोत्रान् शर्मणः आदित्य रूपान् प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि அடுத்தபடியா அம்மா இல்லாதவர்கள் கோத்திரம் சொல்லிட்டு அம்மாவுடைய பேரு சொல்லிக்கோங்க கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ரே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ नाम्नीः वसुरूपाः मात्रे स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः मात्रे स्वधा नमस्तर्पयामि ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு பாட்டி பேரை சொல்லிக்கோங்க அதாவது அப்பாவினுடைய அம்மா அப்பா வழி பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கணும் கோத்ராஹ नाम्नीः रुद्ररूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि அடுத்தபடியா மூணாவது ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜெனரேஷன் பாட்டியுடைய பேரை சொல்லிக்கோங்க கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ प्रपितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः आदित्यरूपाः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि இப்போ அம்மா இருக்கிறவர்கள் கோத்திரம் சொல்லிக்கணும் பாட்டி பேரை சொல்லிக்கோங்க அப்பா வழியில வரக்கூடிய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க அம்மா இருக்கிறவர்கள் மாத்திரம் பண்ண வேண்டியது சொல்லுங்க கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ நாம்னீஹி वसुरूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि அடுத்தபடியா இரண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவினுடைய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க கோத்ராஹ நாம்னீஹி रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि மூணாவது
கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவினுடைய கொள்ளுப்பாட்டி அவளுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபீதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபீதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபீதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்போ அடுத்தபடியா அம்மா வழியினுடைய கோத்திரம் சொல்லிக்கணும். அம்மா வழி தாத்தாவனுடைய பேரை சொல்லிக்கணும். சொல்லிக்கோங்க எல்லாரும். கோத்ரான் சர்மணஹ வசுரூபான் மாதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹ வசுரூபான் மாதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹ வசுரூபான் மாதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ரெண்டாவது கோத்ரான் சர்மணஹ ருத்ரரூபான் மாதுः பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹ ருத்ரரூபான் மாதுः பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹ ருத்ரரூபான் மாதுः பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மூணாவது கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய தாத்தா பேரை சொல்லிக்கோங்க. கோத்ரான் சர்மணஹ ஆதித்ய ரூபான் மாதுः பிரபீதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹ ஆதித்ய ரூபான் மாதுः பிரபீதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் சர்மணஹ ஆதித்ய ரூபான் மாதுः பிரபீதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா கோத்திரம் சொல்லிட்டு அம்மா வழி பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்திரம் சொல்லிட்டு அடுத்த ஜெனரேஷன் இருக்கக்கூடியவருடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாதுः பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாதுः பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாதுः பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மூணாவதாக கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜெனரேஷன்ல இருக்கக்கூடியவருடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ மாதுः பிரபீதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ மாதுः பிரபீதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ மாதுः பிரபீதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா காருணிக பிதர்களுடைய தர்ப்பணம். உங்களுக்கு இங்க டிஸ்பிளேல காருணிக பிதர்களுடைய லிஸ்ட் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு
யார் யாருக்கு தர்ப்பணங்கள்லாம் கொடுக்கணுமோ அவளுக்கு உண்டான கோத்திரம், பேரு, ரூபம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவளுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்தபடியாக தர்ப்பணத்தை நாம கண்டினியூ பண்ணலாம். யார் யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அவளுடைய கோத்திரம், பேர் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளுடைய உறவு முறை அது லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு தர்ப்பணம் கொடுங்க. தர்ப்பணம் கொடுத்து முடிச்சுட்டு மேற்கொண்டு நம்ம தர்ப்பணத்தை கண்டினியூ பண்ணலாம். எல்லாரும் காரணிக பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் சொல்லிக்கோங்க. தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணஹ வசு வசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருணிக பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணஹ வசு வசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருணிக பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணஹ வசு வசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருணிக பித்ரேன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத
सकारुणिक वर्गद्वय पितॄन् स्वधा नमस्तर्पयामि ज्ञाताज्ञात सकारुणिक वर्गद्वय पितॄन् स्वधा नमस्तर्पयामि ज्ञाताज्ञात सकारुणिक वर्गद्वय पितॄन् स्वधा नमस्तर्पयामि ऊर्जं वहन्तीः अमृतं घृतं पयः कीलालं परिसृतं स्वधास्थ तर्पयत मे सकारुणिक वर्गद्वय पितॄन् तृप्यत 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 எல்லா ஜலத்தையும் மரிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சுட்டு பூனலை எல்லாரும் சரியா போட்டுக்கோங்க. அடுத்தபடியாக பிரதட்சிண நமஸ்காரம். வெள்ளை எழுந்துண்டு நின்ன இடத்தையே 3 பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் பிரதட்சிணம் பண்ணிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, சொல்லிக்கோங்க. தேவதாभ्यः பித்ருभ्यश्च महायोगिभ्यः एव च नमस्वधायै स्वाहायै नित्यमेव नमो नमः ईशानः पितृरूपेण महादेवः महेश्वरः प्रीयतां भगवान् ईशः परमात्मा सदाशिवः. எல்லாரும் பித்ருக்களை பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நமஸ்காரத்தை பண்ணிட்டு மெதுவா உட்கார்ந்துட்டு பூனலை மறுபடியும் இடம் பண்ணிக்கோங்க. இடம் பண்ணிட்டு 2 எள்ள கையில எடுத்துக்கோங்க. சொல்லுங்க எல்லாரும். சகாருணிக வர்கத்வய பித்ருभ्यो நமஹ. அந்த எள்ள கூர்ச்சத்து மேல மரிச்சா மாதிரி போட்டுடுங்க. மறுபடியும் 2 எள்ள கையில எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. ஏத பிதரஹ சோம்யாசஹ கம்பீரேபிஹி பதிபிஹி பூர்விணீபிஹி दत्तास्मभ्यं द्रविणेह भद्रं रयिञ्चनः सर्ववीरं नियच्छत उशन्तस्त्वा निधीमहि उशन्तः समिधीमहि उशन् उशत आवह पितॄन् हविषे अत्तवे. अस्मात् कूर्चात् सकारुणिक वर्गद्वय पितॄन् यथास्थानं प्रतिष्ठापयामि. 2 எள்ள இந்த கூர்ச்சத்தை மேல போட்டுடுங்க. தாம்பாளத்தை இருந்து அந்த கூர்ச்சத்தை கட்ட பிரிச்சு கையில எடுத்துக்கோங்க. பாக்கி தர்ப்பங்கள் எல்லாத்தையும் தாம்பாளத்துல இருந்து எடுத்துக்கோங்க. எள்ளு மிச்சம் இருந்ததுன்னா அந்த எள்ளு எல்லாத்தையும் கையில போட்டுக்கோங்க. பஞ்சபாத்திரம் நிறைய ஜலம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஏஷாन्न மாதா न पिता न बन्धु नान्यगोत्रिणः ते सर्वे तृप्तिमायान्तु मयोत्सृष्टैः कुशोदकैः. எல்லா ஜலத்தையும் மரிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணிடுங்க. திருப்யத திருப்யத திருப்யதா. தர்பைகளை தாம்பாளத்திலேயே மறுபடியும் போட்டுடுங்க. கைகள்ல எள்ளு ஒட்டின்னு இருந்தது அப்படின்னு சொன்னாக்க தாம்பாளத்தினுடைய ஜலத்துல நினைச்சு எடுங்கோ. எள்ளு தானா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜலம் அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் சுத்தமான ஜலத்தினால கையை அலம்பிண்டு பூனலை சரியா போட்டுக்கோங்க. பவித்திரத்தை எடுத்து வலது காதுல வச்சுக்கோங்க. ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. கேசவா நாராயண மாதவா கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரமா வாமன ஸ்ரீதரா ஹிருஷிகேஷ பத்மநாபா தாமோதரா. காதிலிருந்து மறுபடியும் பவித்திரத்தை எடுத்து கையில போட்டுக்கோங்க. வெத்தலைப்பாக்கு பழம் கையில் எடுத்துட்டு ஒரு உத்தரணி ஜலம் எடுத்துக்கோங்க. அதுல தட்சிணையை வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்லிக்கோங்க. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் हेम बीजं विभावसोः अनंत
புண்ணியபலதம் அதசாந்திம் பிரயச்சமே அனுஷ்டித கர்மபல சாத்குண்யார்த்தம் யத்கிஞ்சித் ஹிரண்யம் பிராமணாய சம்பிரததே. வெத்தலைபாக்கு பழம் தட்சிணையோட அப்படியே கீழே வச்சிருங்கோ. 2 உத்தண்ணி கையில ஜலம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க. காயேன வாசா மனசா இந்திரியைர்வா புத்தியா ஆத்மனாவா பிரகிருதேஹ ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. மயா அனுஷ்டிதம் இதம் மகாலய ஸ்ராத்த ஆக்யம் கர்ம. ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. 2 உத்தண்ணி கையில ஜலம் எடுத்துட்டு கீழே பூமியில விட்டுடுங்கோ. கையில போட்டு இருக்கக்கூடிய பவித்திரத்தை எடுத்து விசர்ஜனம் பண்ணுங்கோ. விசர்ஜனம் பண்ணி வடக்க அதாவது இடது பக்கம் போட்டுடுங்கோ. போட்டுட்டு ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரமா வாமன ஸ்ரீதரா ஹிருஷிகேஷ பத்மநாபா தாமோதரா. மேற்கொண்டு நெத்திக்கிட்டு சுவாமியிட விளக்கேற்றி சுவாமி பூஜைகள் எல்லாத்தையும் முடிச்சுண்டு ஆத்துல உள்ள பெரியவாளுக்கு சுவாமிக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாரும் பிதர்களுடைய ஆசீர்வாதத்துல க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராம் ராம். நமஸ்காரம்.